வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகலாம். கொங்கு மண்டலத்தை எல்லாம் ஸ்கெட்ச் போட்ட விஜயா, வீதியில் திமுக அதிமுகவா? டிசம்பர் மாதத்தில் சம்பவம் உறுதியா? வாங்க வீடியோவை மூலமாக கண்கா. அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய அடுத்த ஆண்டு நடைபெறுள்ள 2026 சட்டமன்றத்தை ஒட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் மும்பாரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறதா. அதிமுகவின் அதாவது உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. இந்த வகையில்தான் அதிமுகவிலிருந்து மூத்த நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் வேறொரு கட்சியுடன் தங்களை இணைத்துக் கொண்ட செய்திதான் அரசியலிலே ஒரு பரபரப்பு எல்லாம் கிளப்பியிருக்கிறதாம். அந்த வகையில்தான் கொங்கு மண்டலத்தில் தாவைக்கா செய்ய போகும் ஒரு சம்பவம் என்பது திமுக அதிமுக என இரு கட்சிகளுக்குமே பெரிய தாக்கத்தை எல்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கும். அது மட்டுமின்றி வாக்கு வங்கியில் கூட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்ற அரசியல் வியூகமெல்லாம் வகுத்து வருகிறதாம். இதனைத் தொடர்ந்தான் செங்கோட்டையன் இதன் பின்னணியில் ஏற்பாடெல்லாம் செய்து வருகிறார் என்று கூறப்படுகிறதாம். அதாவது விஜயின் தாவைக்கா அரசியல் என்பது ஒரு அஜெண்டாக ஈரோட்டில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர உள்ளதா. டிசம்பர் 16ஆம் தேதி விஜய் அவர்கள் ஈரோடு வர இருப்பதை முன்னிட்டுதான் பொதுக்கூட்ட அனுமதி கேட்டு கட்சியின் முக்கிய புள்ளிகள் எல்லாம் கொங்கு மண்டலத்தின் முக்கியமான செங்கோட்டையனை மாவட்ட காவல்துறை அதிகாரிடம் மனு ஒன்று அளித்திருக்கிறார்கள். அதாவது ஆரம்பத்தில் மனு மறுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியானும் கூட காவல்துறை அதை பற்றி ஒரு எழுத்துப்பூர்வமான தகவல் எதுவும் வழங்கப்படவில்லை என அவர் விளக்கியுள்ளார். அதாவது அனுமதி என்பது நிலை தெளிவாக இல்லாமல் இருப்பதால் தாவைக்கா பாதுகாப்பு நோக்கில் மாற்று இடத்தையெல்லாம் முன்கூட்டியே தேர்வு செய்ய தொடங்கிவிட்டதாம். இந்த வகையில்தான் செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது விஜய் ஒரு எழுச்சி பயணமாக ஈரோடு வருகிறார் என கூறினார். ஆனால் வாரிமகால் அருகே ஒரு தேர்வு செய்யப்பட்டுள்ளது பகுதியில் கூட்ட நெரிசல் மற்றும் பார்க்கிங் வசதி குறைவு இருப்பதால் போலீஸ் ஆய்வுகள் கண்டிப்பாக சுட்டு காட்டுகின்றன. ஆனால் இது குறித்து தங்களுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான மறுப்பு கடிதம் எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது முன்னெச்சரிக்கையாகவே பெருந்துறை விஜயமங்கலம் சுங்கசாவடி அருகே ஒரு 16 ஏக்கர் பரப்பளவில் இடத்தையெல்லாம் நாங்கள் விண்ணப்பித்து வைத்துள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். அதாவது தாவைக்க தலைவர் விஜயின் தேர்தல் என்பது கண்டிப்பாக பயணம். கரூர் விபத்துக்கு பிறகு தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட நிலையில் செங்கோட்டையின் கட்சியில் இணைந்த தாவைக்காவுக்கு ஒரு புதிய ஊக்கமாக மாறியுள்ளதா. அதாவது முன்னாள் அதிமுக அமைச்சர் என்ற வரலாறும் மேற்கு மண்டலத்தில் அவருக்கு ஒரு ஆதரவு காரணமாகவே கட்சியில் ஒரு வலுவான கூட்டணி என கருதப்படுகிறதா. ஈரோட்டை பொறுத்தவரை நடக்கும் இந்த விஜயின் பொதுக்கூட்டம் என்பது அரசியல் ரீதியாகவும் முக்கிய தாக்கத்தை எல்லாம் கண்டிப்பாக தமிழகத்தில் ஏற்படுத்தும் என்றுதான் செங்கோட்டையன் முடிவுகள் இருக்காம். அதனைத் தொடர்ந்துதான் 25 முதல் 40,000 பேர் கண்டிப்பாக வரி தரலாம் என கட்சி தரப்பிலிருந்து எதிர்பார்க்கும் நிலையில் அனுமதி பெறப்பட்ட மாவட்ட ஆட்சியர் நேரடியாகவே மனு கொடுக்கப்பட்டுள்ளதா. கொங்கு மண்டலம் அதிமுகவின் வலுவான ஆதரவாக மையம் என கருதப்படும் நிலையில்தான் இந்த பகுதியில் விஜயின் பொதுக்கூட்டம் என்பது அதிமுக திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் நிலைதான் பார்க்கப்படுகிறது. அதாவது கொங்கு மண்டலம் எப்பொழுதுமே அதிமுகவின் கோட்டையாக விளங்கும் என்று சொல்லிக் கொடுக்கிற நிலையில்தான் இதாவது விஜயின் வருகை என்பது தாவைக்காவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை எல்லாம் தமிழகத்தில் ஏற்படுத்தும். கொங்கு மண்டலத்தை முழுவதுமே தாவைக்கா தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் அதற்கான வேலைகள் எல்லாம் செங்கோட்டையன் செய்து வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.